ஏற்காடு போனீங்களா? ஏற்காடில் போயிருக்கோம். எப்படி படகுல போயிருக்கீங்க? அது வேறு இது ரொம்ப ஜாலியாக இருக்குது. கடற்கரையில் போய் ஒரு ஆள் இருக்குங்களா? இங்கே ஒரு ஆள் ஆகுது. மண்ணாகுது பட்டி. அது போய் கல்ட்டெல்லாம் போகிறோம். இந்த தண்ணி தான் நம்ம குடிக்கணும். ரோஸ்டிமா சுத்தம் பண்ணி வருது. தண்ணி நல்லா தாங்க இருந்துச்சு. அந்த பெங்களூர் தண்ணி வந்து அப்படி தண்ணிலாம் அப்படி பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கும். மேட்டு தண்ணி எல்லாமா போட்டு வச்சிருக்காங்க. இந்த வலை விட்டு அது மீன் மாட்டிக்கிறான்னு பார்க்குறாங்க. மீன் நாங்களாம் மீன் சாப்பிட மாட்டோம். சும்மா காட்டுறாரு உனக்கு. காட்டினாங்க இல்லை ஒரு பிள்ளைங்க ஒரு கவரில் போட்டு உயிரோட கொண்டு போவாங்க. கொண்டு நம்ம கிணத்துல உள்ளமா நம்ம தொட்டியில் விட்டா அது பாசமே பிடிக்காது. அது இந்த அவரிக்கிட்டே இருக்குங்க. இது அவளுக்கு எடுக்காது. பாசம் கிடையாது. ஆற்றுல எப்படி மீன் இந்த பாசம் வெயில் அடிக்குது. தாத்தா ரொம்ப தூரத்துல நிக்கிறாங்களே. தாத்தா இங்க இருக்காங்க. நடந்துட்டு வருது. சூடா இருக்கு. அங்கே பாரு அந்த பாறை மேலே எத்தனை இது உட்காந்து நாரை. நம்ம அங்கேயே போயிடலாமா? இப்போ இந்த போட் அங்கதான் சுட்டு போயிட்டு தண்ணி தொட்டு போயிடுறேன். நீ தொட முடியாது. தொட்டு போயிடும். போட்ல உட்காந்து போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நிற்க லாலி தண்ணி 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 வேறு தண்ணிதா. எங்கே பார்த்தாலும் தண்ணிதா. தண்ணி தண்ணி பாரு. அடியே எவ்வளோ தண்ணி. ஹலோ ஆய் சொல்லு. போன தண்ணியில் போட்டுறாதீங்கப்பா. ஃபுல் கொல்ல வந்தப்பெல்லாம் வந்தாங்களா? படகுலாம் வந்தாங்க. எதெல்லாம் உள்ள வருது தண்ணி? அந்த பக்கம் தான் வருது. பாலாறு டேமே ஒரு தண்ணி. இந்த பெங்களூர் சாக்கடை வந்து தண்ணியே கெடுத்து பிடிச்சி தண்ணியெல்லாம் குடிக்கவே முடியாது. நாங்களே வளப்பட வேணா வாட்டர் கேன் கொண்டு வந்தா தான் எல்லாம் சாக்கடை தண்ணி கலந்துட்டாங்க. தெளிவாக இருக்கும். தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அப்பெல்லாம் பார்த்தா அப்படி தண்ணி கருவு மாதிரி இருக்கும். இப்போ கர்நாடக தண்ணி எந்த வழியாக வருதுங்க? அந்த காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. காட்டுக்கு அந்த பக்கம் அது வரும்போதெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வரும். இந்த வருஷம் நம்ம ஆர்ப்பாட்டம் அதிகமாக வச்சு. நான் 2 வச்சு 2.5 லட்சம்லாம். அப்பெல்லாம் நாங்கள் வந்து கடை அங்கே வச்சிருந்தோம். இந்த மாதிரி படகுல நாங்கள் வளப்போட அங்கே வரமாட்டோம். ஓரமாக போய் பார்த்துக்கிட்டு போயிட்டு போகிறது இந்த வழியா? போகிறது இந்த வழி. தாத்தா பாரு பாறையெல்லாம் தெரியாது. நிறைய தண்ணி வந்து பாறை மேலே தெரியும். தாத்தா அங்கே தான் இருக்கிறாங்க. கடைக்குள்ள இருக்காங்க. இங்கிட்டு தூரமாக பார்த்தா நீட்டாகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்தா அந்த பாசம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் டேமுக்கு? 16 கிலோமீட்டர் வரும். 16. தண்ணி அவ்வளோ தூரம் நிற்கிது. இன்னும் எவ்வளோ தூரம் நிற்கும்? அவ்வளோதான். நம்மளுக்கு தண்ணி அந்த மாதிரி வர இப்படி தான் போவோம். இப்போ நம்ம போகிறது வந்து இப்போ நீ காரில் வர தூரமாக தான். இப்போ இங்கே காரில் வந்தால் 16. நாங்கள் தண்ணியில் சுற்றி வந்தாலும் 16. நம்மளுக்கு ஒகேனக்கல்ல இருந்து மேடு டேம் வரைக்கும் 35 கிலோமீட்டர் தண்ணி. சரி சரி. நாரல் கொக்கு அங்கே பாரு. இது கர்நாடகா நாரை.
பேர்ட்ஸ் பாரு பேர்ட்ஸ் கர்நாடகா தான் அந்த நாரைங்க அப்புறம் கர்நாடகாக்கு சொந்தம். ஹலோ ஹாய் சொல்லு ரோஷினி ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு. ஹலோ ஹாய் சொல்லு பார்மல்ல உட்காந்து ஆடி ஏறி உட்காரு. நம்ம இறங்க திருப்பி இறங்க முடியாதுல்ல. படகுல டிராவல் பாரு ஒத்த காலில் நிற்குது குரல் கொடுக்குது வருவழகு ஒரு மீன் காத்து ஆழமாக இருக்கும். இங்கே ஒரு 2 அளவில் இருக்குங்க. எங்க எழுதிருக்காங்க? இங்கெல்லாம் எழுதலடா அதான் பாரு பறக்கு பாரு அழகா. ஆமா கொக்கு. நம்ம அங்கே பார்த்தோம்ல வெள்ளையா சின்ன சின்னதா அது நாரை, இது வந்து கொக்கு மீன். இப்போ தண்ணி இல்லாதனால தான் பஸ் உள்ள வருதாண்ணா? ஆமாம். இல்லைன்னா கோயிலிட்டு தான் நிற்கும். தண்ணி இந்த கடைக்காரர் எங்கே வைக்கிறாங்களா அவத்தக்காலம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து விட்றீங்க, இங்கேருந்து அக்கறைக்கு போவாங்களா? அந்த மாமூலாக போகிறீங்க. நீங்களாம் தான் கொண்டு போய் விடுவீங்களா? நாங்கள் போட்டு ஸ்டீமர் போட்டு பெரிய போட்டு அது டென்ட் எடுத்துக்கிறாங்க. அது அதிகம் தான் அது எங்கே நிற்கும்? போயிடுச்சு மைக்கு 1:30 தான் வரும். ஓ டைமுக்கு தான். ஒரு நாளைக்கு இப்படி 7 சிங்கிள் அப்படி 7 சிங்கிள். ஓ இதே தான் சுற்றி பாருங்கன்னா நாங்கள் சுற்றி காட்டுவோம். அது ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா? அது கவர்மெண்ட் ஏலம். ஓகே ஓகே. இது வந்து நாங்கள் லைசன்ஸ் இது வந்து மீன் பிடிக்க தான் கொடுத்துருக்காங்க. சரி சரி. தண்ணி திறந்து வெள்ள வெள்ள. அந்த போர்டு இருக்குல்ல உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு போட்டு லைசன்ஸ். இதே உங்களாட்ட சும்மா சுற்றி பார்க்குறீங்க காட்டலாம். அதான் அக்கறைக்கு அவங்க காட்டக்கூடாது. அது அவங்க சண்டைக்கிடுவாங்க. அவங்க வருஷம் 10 லட்ச ரூபா போட்டு 100. மேலாம் பாரு கொக்கு லோசனிமா. பாரு மேலே அழகா கொக்கு பாரு எத்தனை பாரு சாமி பாரு எத்தனை கொக்குதா. படி பாருங்க படி என்னன்னு காத்து தாண்டி தான் இருக்கிறேன். நிறையா உட்காரு எந்திரிக்க. சி சி. இன்னொருக்கு வேலி வருமா? ஓடவே நீங்கள் சேலங்களா? சரி. அந்த ஃபுல் தண்ணி இருக்கும்போது வந்துட்டு ஏன்டா வந்தனாய் போச்சு கூட்டம். அந்த கோயிலுக்கு வந்துருப்பீங்க. நான் அங்கே பார்க்கிட்டு வந்தேங்க. மேட்டு அது ஒன்றும் யூஸ். கம்மனு இங்கே வந்திருக்கலாம் போல. அப்போ இங்கே அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டமா வந்ததால என் தண்ணி நல்லா அப்போ தெளிவாக இருந்துச்சு. தண்ணி நல்லா நான் முறையாக நல்லா ஊற்றிக்கிட்டாங்க. படி ஃபிஷ்ஷரு. இப்போ இங்கே மட்டும்தான் இப்போ நிற்கிதுங்களா இல்லை போகிற வழி எல்லாம்? எல்லா பக்கமும் அப்படி தானே. அவனுக்கு கழிச்சு விடுறது. அந்த நாய்ங்க மட்டும் அது மேட்ரு பார்த்தீங்க யாருமே தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டேஸ்ட்டாக இதில் அப்படியே பருப்பு குழம்பு போட்டு வச்சா அவளுக்கு அப்படி நல்லா இருக்கு. அப்பெல்லாம் இதெல்லாம் எந்த தண்ணியும் தொட்டே பார்த்து தந்துறீங்களா தண்ணியா? கிரீன் கலர்ல தொட்டு பத்து பிள்ளைங்க விளையாடுறது அப்போ கம்மி போயிடுவாங்க. அப்பெல்லாம் ஓவராக ஆடக்கூடாது. பார்க்குறது தொட்டு பார்க்கலாம்டா. ரொம்ப எட்டிட்டு போயிச்சா உளுந்து. ஒரு நாள் ஒகேனக்கல் போயிட்டுலாம்டா. இப்போ போனீங்கன்னா தண்ணி இல்லை நல்லாப்பா. பரிசல் இருக்கிறப்ப பரிசல் போடுறாங்க. அப்போ அங்கெல்லாம் ஒரு பரிசல் போனால் 500-600 வாங்குவாங்க. அங்கெல்லாம் ஊனிட்டு அவங்க நம்பர் பிரகாரம் 4 பேர் ஏறினா 600-700 கேட்பானுங்க. இருந்தாலும் நல்லா சுற்றி காட்டுவாங்க. மலையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நே ஹாய் சொல்லு. நாளையா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. பாய். பயமா இருக்குல்ல, இப்போ ஜாலியா இருக்கு. அதுதான் பயப்படக்கூடாது. வெயில் பேர் நீச்சல் சேர்ந்தா ஜாலியாக நீச்சல் அடிக்கலாம். எவ்வளோ நீச்சல் அடிக்கும். இந்த தண்ணியில் அடிக்க வரப்பெல்லாம் அந்த நாற்றத்துலேயும் கொஞ்சம் அடிக்க முடியாது. அந்த கிணத்துலேயே ஒரு ரொம்ப வந்தாலே டயர்டாக முடிக்கிறோம் பாட்டி. கடல்லாம் உப்பு தண்ணி வர அன்னைக்கு இந்த தண்ணி அடிச்சு போகிறப்பெல்லாம் வந்தால் போயிடும். நான் இது மழை பெஞ்சா போயிருங்க. ஒரு 2 மழை நல்லா பிடிச்சி பெஞ்சுன்னா இந்த பாசம் கடைஞ்சிக்க. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு நாளைக்கு மக்கிங்க அடிக்கும். சாலை நோக்கி அங்கே போயிட்டு இருக்கோம். அக்கறை என்ன ஊர்னா? நாகமரம். அது
நாகமரம், நெருப்பூர், ஏரியூர், பெண்ணாகரம், ஒகேனக்கல் பக்கம். அதெல்லாம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். தருமபுரி. பெண்ணாகரம் நாகமரம் எல்லாம் அந்த இவங்க குப்பை மாமனார் விடலாம் பரிசலில் போயிருக்கிறோம். நாங்கள் பரிசலில் போல அப்போ தண்ணி இல்லாமல் இருந்தது. இந்த காவப்பில் இருக்காங்க அதை செஞ்சு போயிட்டாங்க, செல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் ஓடு தண்ணி அதுக்கு நடந்து போகிற மாதிரி. அப்படித்தாங்க. அப்படியே பார்சல் போட்டு இழுத்துருப்பாங்க. ஏரியூர். ஏரி நெருப்பூர் தான் ஏரியூர் ரோடு எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படியே வளைஞ்சி 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 அம்மா நம்ம இப்போ மேச்சேரியிலேருந்து நம்ம ஒகேனக்கல் போகிற மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி. கொக்கு ஒயிட் ஒயிட். சரி எவ்வளோ கொக்கு தாத்தாவும் வந்துருக்கோம். தாத்தா இங்கே உட்காந்துருக்கிறேன். அப்பா ஆனால் டஸ்ட் இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க கை உழைப்பு பாரு. துடுப்பு போடுறதுன்னு இதான் சொல்லுவாங்க. நாரை பக்கம் பெரிய துடுக்கு. துடுப்பு நாமெல்லாம் 4 டைம் யூஸ் முடியாது, கை வலிக்கும். அவங்களுக்கெல்லாம் பழக்கம். நாங்கள் பழக்கம். இப்போ டிரைவருக்குன்னா வண்டி ஓட்டி பழக்கம். இப்போ நாங்கள் ஓட்ட முடியுமா? அங்கே பின்னாடி பாரு நாரை. இங்கே பாரு பேர்ட்ஸ் பாரு. இங்கே பாரு இங்கே திரும்பி பாருடா. ஏமா உட்காந்து இருந்து நந்தி சிலை ரத்த கோபம்லாம் பேப்பர் போடுறாங்க. அது எங்கண்ணா இது? அதுதான் நந்தி சிலை இந்த நேரம் முடி இருக்கு தடியில் ரத்த கோபம் இருக்குல்ல இங்கீங்களா? அதான் நந்தி சிலை. இப்போ நம்ம இன்னும் குறைஞ்சதான் இதே தெரியுமா? அந்த கல் சுற்றி வந்து முடியுங்க. அதுக்கு நேர் எதிர்ப்பாலே கொஞ்சம் தூரத்துல இருக்குது நந்தி சிலை. இவ்வளோ தூரத்தில் இருக்குது மொழி இருக்குது. அந்த காலத்தில் இந்த இடம் ஊராக இருந்ததுங்களா? இப்போ வந்து இதெல்லாம் ஊராக இருந்து தான் டேம் கட்டும் போது அப்புறம் மேலே மேலே இறங்க என்னடா திடீர்னு